ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா சேட்பாட். ஓப்பன்ஏஐ ப்ளஸ் வெக்டார்டிபி யூஸ் பண்ணி எப்படி ஒரு சேட்பாட் உருவாக்குறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சேட்பாட்டுங்கிறது என்ன, நம்ம எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம எல்லா கம்பெனிஸும் இப்போ எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. என்னது, ஒரு மிஷின், ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் வடிவமைக்கப்பட்டிருக்கும், டிசைன் பண்ணப்பட்டிருக்கும் டு சிமுலேட் கான்வர்சேஷன் வித் ஹியூமன் யூசர்ஸ். மனிதர்கள் பேசக்கூடிய ஒரு மிஷின் சிஸ்டம் தான் வந்து மிஷின் அமைப்பு தான் வந்துட்டு சேட்பாட். இது டெக்ஸ்ட்லேயும் பேசும், வாய்ஸ்லேயும் பேசலாம். ஓகேங்களா, ரூல்ஸு, ஸ்கிரிப்ட்ஸு ஆர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நம்ம இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு சேட்பாட் உருவாக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து உள்ள போவோம். நம்ம அது என்னென்னா, நம்ம சேட்பாட் எப்படி வேலை செய்யுது, இதெல்லாம் வெக்டார்டிபி கோம் எப்படி உட்காருது, அது ஸ்டெப்பு செயல்முறை எப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு பாருங்கள். ஓகே, ஆக்சுவலாக சேட்பாட் ட்ரெடிஷ்னல் வெர்ஷன் எப்படி உட்காரும். இன்னும் போல சேட்பாட்ஸ்லாம் வந்து நம்ம நிறைய இடத்துல டெக்ஸ்ட் வைஸ் சேட்பாட்லாம் நம்ம பார்த்துருப்போம். நம்ம எப்படின்னாக்கா ரூல் பேஸ்டு, இந்த மாதிரி கொஷின் வந்தால் இந்த மாதிரி ஆன்சர் பண்ணு அப்படிங்கிற ஒரு ரூல் பேஸ்டு சிஸ்டம் தான் படைச்சிருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக ஏஐ பேஸ்டு வந்துருச்சு. அதனால தான் நம்ம பதில்களை, அதுக்கு ஆன்சர்ஸை உருவாக்க நம்ம ஓப்பன்ஏஐ யூஸ் பண்ணுறோம். ChatGPT நம்ம சிஸ்டத்தில் இது மாதிரி நிறைய இருக்குது. ஓப்பன்ஏஐ மட்டும் இல்லை, நிறைய இருக்குது. ஆனால் நம்ம ஓப்பன்ஏஐ யூஸ் பண்ணியிருக்கோம். எம்படிங்ஸுங்கிறது வந்து உங்கள் டெக்ஸ்ட்டை நம்பராக மாற்றுறது, அதான் உரை எண்களாக மாற்று, அப்படி தமிழில் போட்டிருக்கோம். டெக்ஸ்ட்டை நம்பராக மாற்றிக்கும். உங்களுக்கு கொடுக்க எல்லா டெக்ஸ்ட்டு, எல்லா இன்புட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்பராக மாற்றிக்கும். நேற்று நம்ம முன்னாடி இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம், நம்ம எப்படி எம்படிங் நடக்குதுங்கிறத. வெக்டார்டிபி இல்லை ஒரு கான்டெக்ஸ்ட் சர்ச். ஆக்சுவலாக கான்டெக்ஸ்ட் சர்ச் ரிலேட்டிவ் சர்ச்னு சொல்லுவாங்க. சிமிலாரிட்டி சர்ச்னா ஒரு வேல்யூ, ஒரு 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 வார்த்தை நீங்கள் தேடுறீங்கன்னா அது ரிலேட்டட் இருக்க எல்லா வேல்யூமே அந்த டேட்டா பேஸ் தான் எடுத்துக்கும். அந்த டேட்டா பேஸ் ஃபாஸ்ட்டாக உட்காரதுக்காக தான் வெக்டார்டிபின்னு சொல்கிறோம் நம்ம. அதாவது சிமிலாரிட்டி சர்ச், அது கான்டெக்ஸ்ட் தேடல். ஓகேங்களா, லாங்குவேஜ் இது ஒன்றும் இல்லை, ஃப்ரேம் ஒர்க். லாங்குவேஜ் ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்ம இது பார்த்தோம். என்னென்ன பண்ணோம், லாங்குவேஜ் வந்து எல்லாம் முடிஞ்சு கனெக்ட் பண்ண உதவும். மல்டிபிள் ஏஐ காம்பனன்ட்ஸை செயின் சொல்லுவாங்க. மல்டிபிள் ஏஐ காம்பனன்ட்ஸை நமக்கு கனெக்ட் பண்ண உதவும். இதான் லாங்குவேஜை நமக்கு பண்ணும். ஓகேங்களா, ஓகே. இந்த சேட்பாட் உருவாக்குறதுக்கு என்னென்ன தேவை நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது கோடு பைத்தன் எழுதப்பட்டது. அதே மாதிரி ஓப்பன்ஏஐ ஏபிஐ கீ தேவை நமக்கு, லாங்குவேஜ் லைப்ரரி தேவை, அண்டு ஒரு வெக்டர் டேட்டாபேஸ் குரோமாடிபி எதுனா யூஸ் பண்ணலாம். நிறைய டேட்டாபேஸ் இருக்குது, அது எதுனா யூஸ் பண்ணலாம். நீங்கள் காஸ்மோ டிபி நம்ம நிறைய இருக்குது. அண்ட் டேட்டா செட் வந்து பிடிஎஃப் டெக்ஸ்ட்டாக வச்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா, ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா நாலேஜ் பேஸுக்கு ஒன்றும் இல்லை. ஏற்கனவே நம்ம இங்கே பார்த்தோம் தான், டெக்ஸ்டாக பிடிஎஃப் டேட்டா சொன்னோம் இல்லையா. அதுதான் நம்ம கம்பெனியை பற்றி நமக்கு இப்போ வந்து ஒரு கஸ்டமருக்கு போட் பண்ணுறீங்கனாக்கா என்னென்ன கேள்விகள் நம்ம நிறைய கஸ்டமர்ஸ் போட்டுருப்போம், நிறைய கேள்வி கேட்டிருப்போம். அந்த நிறைய கேள்விகள்லாம் அவங்க எடுத்து வச்சுருப்பாங்க. அதில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கப்படுற கேள்விகளை வந்து எஃப்ஏக்யூஸ்ன்னு போட்டு வச்சுருப்பாங்க. அண்டு ஒரு பாலிசி டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். அந்த பிடிஎஃப்பில் வந்து அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸு, அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸு, அதை பற்றி எல்லா விஷயங்களுமே இருக்கும் இல்லையா. அதெல்லாம் தான் நமக்கு ஒரு டேட்டாவாக ஆக்ட் ஆகும்போது. ஓகேங்களா, அதுதான் வந்துட்டு அந்த டேட்டா இருக்குது பார்த்தீங்களா. அந்த டேட்டாவை நம்ம அந்த டெக்ஸ்ட்டை, பிடிஎஃப்பில் இருக்க டெக்ஸ்ட்டு, பாலிசியில் இருக்க டெக்ஸ்ட்டு, அந்த எஃப்ஏக்யூஸில் இருக்க டெக்ஸ்ட்டை நம்பர்ஸாக மாற்றும். ஓகேவா, அந்த நம்பர்ஸாக மாற்றுறதுக்கு பேர் தான் எம்படிங். அந்த நம்பர்ஸாக மாற்றினதை கொண்டு போய் வெக்டார் டேட்டாபேஸில் நம்ம போட்டு வச்சுப்போம். ஓகேங்களா, அது குரோமாடிபியாக இருக்கலாம், இது வேணா இருக்கலாம். ஓகேங்களா, அதுக்கான கோடு தான் இது. இதுக்கு நீங்கள் ஓப்பன்ஏஐயில் போயிட்டு நீங்கள் அந்த ஏபிஐ கீ வாங்கிட்டீங்கன்னா தான் இதெல்லாம் ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஃப்ரம் லாங்குவேஜ் டாட் எம்படிங் போட்டு ஓப்பன்ஏஐ எம்படிங்ஸ். ஓகே, ஓப்பன்ஏஐ எம்படிங்ஸ் தான் இது பைத்தான் கோடு. எம்படி ஈக்குவல் டு ஓப்பன்ஏஐ எம்படிங்ஸ், இதுதான் மெத்தடு. ஓகேங்களா, இந்த மெத்தடு இந்த மெத்தடு வந்து என்ன பண்ணுவோம், உங்களுக்கு அது இந்த டிஃபால்ட் கிளாஸ்லேருந்து உங்களுக்கு எம்பெடட் ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணுது. அந்த வந்து எம்பெடட் அண்டர்ஸ்கோர் டாக்குமெண்ட்ஸ். நான் வந்து உங்களுக்கு உடனே போட்டிருக்கேன். அங்கே வந்து நீங்கள் பிடிஎஃப்ஓ, அது பிடிஎஃப் லொக்கேஷனு இல்லை அந்த எஃப்ஏக்யூஸ் லொக்கேஷனு அதெல்லாம் கொடுத்தீங்கன்னாக்கா அதை வந்து அதில் இருக்கிற டெக்ஸ்ட்டை நம்பர்ஸாக மாற்றி அந்த வெக்டார்ஸில் வச்சுக்கோ. ஓகேங்களா,
இதுதான் வந்து எம்பெடிங் பண்ணுறதுக்கு முக்கியமான கோடு இது. ஓகேவா? பாருங்கள், குரோமா டிபியோ FAISS அது ஒரு டிபி தான். அந்த வெக்டர் டிபியோ இதோடு யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், இதில் குரோமா டிபி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம கோடு குரோமா யூஸ் பண்ணோம், அதான் இங்கே எடுத்து போட்டிருக்கோம். எம்பெடிங்க்கு ஃப்ரம் லாங்குவேஜ் வெக்டர் ஸ்டோர்ஸ் இம்போர்ட் குரோமா டிபினா குரோமா இம்போர்ட் பண்ணியிருக்கோம். டிபி ஈக்குவல் டு குரோமா டாட் ஃப்ரம் அண்டர்ஸ்கோர் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் எம்பெட் ஈக்குவல் டு எம்பேட். இந்த கோடு கொடுத்துட்டாக்கா உங்களுடைய வெக்டர் டேட்டாபேஸில் அது எம்பெடட் பண்ண நம்பர்ஸை உங்களில் ஸ்டோர் பண்ணி வச்சிடும். ஓகேங்களா? அடுத்தது யூசர் கிளிகேட்டர். யூசர் கிளிகேட்டர் ஒன்று என்ன பண்ணும், உங்களுக்கு சிமிலாரிட்டி சர்ச்சை ட்ரிகர் பண்ணும். இங்கே வெக்டர் டேட்டாபேஸில் நம்ம டேட்டாஸ் எல்லாம் இருக்குது, நம்மளை பற்றி நம்ம கம்பெனி இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே வச்சுருக்கோம், வெக்டர் டேட்டாபேஸை தான் வச்சுருக்கோம் நம்ம. இப்போ இந்த வெக்டர் டேட்டாபேஸை வச்சுருக்கனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வெக்டர் டேட்டாபேஸ் தேடும். ஓகேங்களா? என்ன கோடு, சிம்பிள் கோடு தான் அந்த டிபி வெக்டர் டேட்டாபேஸ் இருக்குது. டிபியில் டிபி ரிட்ரீவர் ஈக்குவல் டு டிபி டாட் ஏஎஸ் அண்டர்ஸ்கோர் ரிட்ரீவர். வெக்டர் டேட்டாபேஸில் போய் டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணுது. ஓகேங்களா? இந்த கோடு எல்லாம் பாருங்கள். இப்போ ரிட்ரீவ் பண்ணி என்ன பண்ணணும், ரிட்ரீவ் பண்ண கான்டெஸ்ட் கிடச்சிருச்சு. அந்த ரிட்ரீவ் பண்ண டேட்டாஸ்லாம் வச்சு ஒரு கான்டெஸ்ட் உருவாக்கிடுச்சு. ஓகேவா? ப்ளஸ் கொஷின், அந்த கொஷினை கொண்டு போயிட்டு அப்போ அந்த யூசர் கிரியேட் பண்ண கொஷின் இருக்குது, யூசர் கொடுத்துருக்க கேட்ட கொஷின் இருக்குது, ப்ளஸ் அந்த கொஷினை வச்சு அதில் இருக்க வேர்ட்ஸை வச்சு அந்த வெக்டர் டேட்டாபேஸ் போய் சிமிலாரிட்டி சர்ச் பண்ணி ரிலேட்டடான எல்லா டேட்டாவையும் அதை எடுத்துக்கிச்சு. எடுத்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணுது, LLMக்கு போகுது. LLM எது நம்மள ChatGPT. ஓகேங்களா? இப்போ அந்த retrieval QA chain from langchain.chains import retrieval QA, from langchain.chat models import chat OpenAI. ஒரு chat OpenAI தான் நம்ம ChatGPT. LLM is equal to chat OpenAI QA equal to retrieval QA LLM and where is retriever equal to retriever. ஓகேங்களா? now result equal to QA.run. இது ஒரு கொஷினாக ஃபார்ம் பண்ணிக்கிச்சு இல்லையா? அந்த கொஷினை கொண்டு போய் அந்த ரன்னிங் கொஷினில் கொடுக்கும்போது ரிசல்ட்டு இங்கே LLMல ஓடுது. ஓகேங்களா? QA வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் LLM. ஓகே, QA.run இந்த கொஷின் கொடுத்தீங்கன்னாக்கா அது ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணி கொடுக்குது உங்களுக்கு. ஓகேவா? ஸோ உங்களுடைய கான்டெக்ஸ்ட்டும் இப்போ மெட்டீரியல்ஸும் ரீட் பண்ணி அந்த கான்டெக்ஸ்ட்டு ப்ளஸ் யூசர் கிரியேட் பண்ண கொஷினு அதெல்லாம் ஒன்றாக இணைச்சி ChatGPTக்கு போய் அதில் ஒரு ப்ராம்ப்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு. அந்த ப்ராம்ப்டை கொடுத்த உடனே அதுக்கான ஆன்சரை அது உங்களுக்கு ரிசல்ட்டாக கொடுக்குது. இதுதான் ப்ராசஸ் ஆஃப் சேட்பாட். இப்படி தான் சேட்பாட் ஒர்க் ஆகும். இது ரிட்டர்ன் பண்ண உடனே இப்போ யூசர் கொஷின் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு யூஐ வேணும். இது ஸ்ட்ரீம்லைட்னு ஒரு சிம்பிள் யூஐ மாடல் இருக்குது, ஃப்ளாஸ்க்குன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம சிஎல்ஐ கமெண்ட் மோட்லேயே வச்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? யூஸ் பண்ணி நம்ம யூஐ இன்டெகிரேட் பண்ணிக்கலாம் நம்ம. இல்லை ஸ்ட்ரீம்லைட் ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலாக. ஓகேங்களா? OpenAI ப்ளஸ் உங்கள் டேட்டாங்கிறத வெக்டர் டேட்டாபேஸில் நம்ம போட்டு வச்சுருக்க டேட்டா, அந்த டேட்டாவை ரீட் பண்ணி ஒரு கான்டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணி அதுதான் வந்து OpenAI ப்ளஸ் உங்கள் டேட்டா ஈக்குவல் டு ஸ்மார்ட் சேட்பாட். இதில் வெக்டர் டிபி முக்கியம், லாங்சைன் வந்து இது எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணிடுது. ஓகேங்களா? இதுதான் கைஸ் ஸ்மார்ட் சேட்பாட். OpenAI வெக்டர் டேட்டாபேஸ் கோடே கொடுத்துருக்கோம். அந்த 2 லைன் கோடு தான் கொடுத்தீங்கன்னா அந்த 2 லைன் கோடு முக்கியமானது இல்லை. எம்பெடிங் எப்படி பண்ணுறது, ரிட்ரீவர் எப்படி பண்ணுறது, இதுதான் வந்து முக்கியமான கோடு. அந்த முக்கியமான கோடை கொடுத்துருக்கோம். இதை யூஸ் பண்ணி நம்ம கோடு போட்டு பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட இங்கிலீஷ் வீடியோவில் இதெல்லாம் சப்ஜெக்ட் அக்கௌண்ட்டில் ஏஐ பற்றி இங்கிலீஷ் வீடியோவில் இந்த கோடையே நம்ம வாக் த்ரூ பண்ணி காட்டியிருப்போம். எக்ஸிக்யூஷன் கோடையே வாக் த்ரூ பண்ணி காட்டி அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்போம் அந்த ஸ்ட்ரீம்லைட் ஏஐ வச்சு. ஓகேங்களா? முடிஞ்சால் அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ChatGPT ப்ளஸ் வெக்டர் டிபி யூஸ் பண்ணிய சேட்பாட் க்ரியேஷன். ஓகேவா? அடுத்தது என்ன டாபிக் வேணும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல். ஆனால் உங்கள் கருத்துக்கள்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டாபிக் வேணும்னா கூட சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த டாப்பிக்கை நம்ம எடுத்து நம்ம இது பண்ணலாம். ஓகேவா? டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம தமிழில் ஏஐ கான்செப்ட்ஸை முடிஞ்ச வரைக்கும் லேர்ன் பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்யூ ஆல். உங்கள் நேரத்துக்கும் உங்களுடைய அறிவு தேடலுக்கும் நன்றி.